Hello friends, நான் தான் உங்கள் rs800. Welcome back to another video. And இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனை தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Logitech H111 இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஃபோனை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் எப்படி இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோன் வந்து எதுக்கான ஹெட்ஃபோன் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்துட்டு மீடியா கன்சப்ஷன் ஹெட்ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து நீங்கள் மியூசிக்கோ இல்லை மூவிஸோ வந்துட்டு பார்க்குறதோ கேட்குறதோ அந்தளவு வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ இது அதுக்கான ஹெட்ஃபோன் வந்து கிடையாது. அதுக்கடுத்து இது கேமிங் ஹெட்ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது வந்து கேமிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அந்தளவு கன்வீனியண்ட்டாக வந்து இருக்காது. ஸோ இது வந்து கேமிங் ஹெட்ஃபோனாக கிடையாது. அப்புறம் எதுக்குடா இந்த ஹெட்ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து இந்த ஒர்க்கிங் ரிலேட்டடான ஹெட்ஃபோன். சில ஐடி கம்பெனிஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை சில பிபிஓ கம்பெனிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கிளைண்ட்ஸ் கிட்டயோ இல்லை கஸ்டமர்ஸ் கிட்டயோ கால் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஹெட்ஃபோன் தான். அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களையும் வந்து நீங்கள் நிறையா பேர்கிட்ட சிஸ்டம் மூலிமா கால் பேசுவீங்க, இல்லை ஸ்கைப் கால் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஜாபுக்கும் சரி, அப்புறம் என்ன மாதிரி வந்துட்டு ஐடியில் இருக்கவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வந்து தேவைப்படுது அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டைப்பில், அதாவது இது ஒரு டைப், ஸோ இந்த டைப்பில் இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோன் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிராண்டை தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிராண்ட் வந்து சொல்லிடுறேன். Logitech அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்காங்க. இது வந்துட்டு இந்த கேஜெட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம் மேனுஃபேக்சர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. இது ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு பார்த்தீங்களா, கண்ணை போட்டு வாங்கலாம். என்கிட்ட இருக்கிற சில அதர் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு Logitech தான். இந்த மவுஸாக இருக்கட்டும், இந்த கீபோர்டும் சரி, இதுவும் Logitech தான். அந்த மாதிரி இன்னும் நிறைய Logitech யூஸ் பண்ணுறேன். ஸோ Logitech அப்படிங்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ஒரு பெஸ்ட் கம்பெனி. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு $850 அமேசானில் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேருக்கு தான் அது ஒயர் ஹெட்ஃபோன், பட் இதோட ஒயர் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் வயர்லெஸில் எப்படி நீங்கள் சிஸ்டம் அப்படி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் அங்கங்கே போயிட்டு வர அளவு வந்துட்டு ஒயர் நல்லா இனாஃப் லென்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்துட்டு இது வந்து ஸ்டீரியோ. ஸோ என்ன தான் வந்துட்டு இது வந்துட்டு மீடியா கன்சப்ஷன் இல்லைனா கூட இது வந்து ஸ்டீரியோ சப்போர்ட் பண்ணுது. அதுக்கடுத்து தான் வந்துட்டு இதில் மைக் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மைக், நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் வந்துட்டு அதை பெண்ட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி வரைக்கும் உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இது வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே ஹைட்டு பத்தலாம் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலான்றாங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு வேறு எதுவும் பெருசாக பாக்ஸில் வந்து போடல. இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ஹெட்ஃபோனோட பேக்கிங். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆன்லைனில் டெலிவரி ஆனதுனால பேக்கேஜ் பயங்கரமாக டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் ஆன்லைனில் எல்லாமே அப்படி தான். இது 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 3 பாயிண்ட்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த லாங்குவேஜ் என்னன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் சப்போர்ட் URL மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வெப்சைட் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஹெட்ஃபோனோட ஒயர் மட்டும் லென்த்து மட்டும் பாருங்கள். இது எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்றது தெரியல. பட் லென்த்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துகிட்டே இருக்குன்ட்டு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் எனக்கு வந்து இதோட ஸ்பான்ச் வந்து ஜஸ்ட்டு இந்த மைக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குஷன் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு எந்த அளவு இது எஃபிஷியண்ட்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் அதர்வைஸ் வந்து மற்றபடி இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஸ்பான்ச் கூட இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஹெட்ஃபோன் டைப்பில் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 180 வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியுது. அதுக்கடுத்து இதை உங்களால் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்த. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகே, இதை இப்போ நான் வந்துட்டு தலையில் மாட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஹெட்ஃபோன். இப்போ இந்த ஹெட்ஃபோனை வந்து நான் தலையில் மாட்டி பார்க்குறேன். ஸோ தலையில் மாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் உங்களுக்கு ரைட் சைடில் வரணுமா இல்லை லெஃப்ட் சைடில் வரணுமா அப்படின்றத தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு இந்த ஒயர் வந்துட்டு எனக்கோட சிஸ்டம், நான் இப்படி திரும்பி உட்காரும்போது என் சிஸ்டம் இந்த சைட் இருக்குது. ஐ மீன் சிஸ்டமோட அந்த ஹோல்டர், இந்த 3
5mm ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹோல்டர் வந்துட்டு இந்த சைடில் இருக்குது. ஸோ மைக் எனக்கு இந்த சைடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து வச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஒயர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து நான் இந்த சைடு இருக்கிறனால இப்படியே வச்சுக்கிறேன். நான் தலையில் மாட்டி பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹைட்டு பத்தலை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஹைட் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ எனக்கு இந்த ஹைட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்டில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டாக என் சைஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ இதை நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு காதில் மாட்டுறதுக்கு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு நல்லா கரெக்டாக ஒரு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கன்வீனியன்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி தான் தெரியுது. நான் என்னோடய சிஸ்டமில் இதை ப்ளக் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த மைக்லேருந்து நான் உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறது ஒரு வாய்ஸை. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்து புரியும். என்னடா அவன் இந்த ஹெட்ஃபோன் வந்துட்டு மீடியா கன்செப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூவிஸ் பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து வீடியோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்து செக் பண்ணல. இந்த ஸ்டீரியோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்காக தான் வந்து நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்கைப் கால் வந்து பேசி பார்த்தேன். ஒரு 3 பேர்கிட்ட பேசி பார்த்தேன். ஸ்கைப் காலும் வந்துட்டு அவங்களோட வாய்ஸும் சரி வந்துட்டு எனக்கு கிளியராக கேட்குது, என்னோட வாய்ஸும் அவங்க கிளியராக கேட்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வாய்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அகைன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் கிளிப் வந்துட்டு இந்த மைக்லேருந்து டேரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது தான். ஸோ வாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனோட குவாலிட்டியாக அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. பிகாஸ் நான் வந்து கண்டினியூஸாக இப்போ ஒரு 2 hours அந்த ஹெட்ஃபோன் வந்து மாட்டிகிட்ருக்கேன். 2 hours மாட்டிகிட்ருக்கனால இந்த காது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிக்குது லைட்டாக. ஸோ எனக்கு வந்து ஒரு 1.5 hours தெரிய ஆரம்பிச்சது, லைட்டாக தெரிய ஆரம்பிச்சது. இப்போ போக போக கொஞ்சம் ஹெவியாக பெயின் வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 hour ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஹெட்ஃபோனில் அது பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் பெயினிங் அது வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறனால. ஸோ நீங்கள் அப்பப்போ வந்துட்டு இந்த ஹெட்ஃபோன் கழட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி மாட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எப்படி பண்ணாலுமே வந்துட்டு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, காதில் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டினியூஸாக உங்களால் வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. பட் வேணால் அப்பப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இதுதான் இப்போதைக்கு உண்மை. யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பெயின் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் இப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு காதில் பயங்கரமாக வலி ஆரம்பிச்சிடும். வலி அப்படிங்கும்போது உள்ளே கிடையாது, ஜஸ்ட் இந்த அவுட்டர் லேயரில் தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 9 hours இந்த ஹெட்ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் போது இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்துட்டு என்னால் கண்டினியூஸாக 9 hours யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக எனக்கு வந்துட்டு தெரியல. ஒருவேளை நான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நான் வந்துட்டு இந்த ஸ்பான்ச்சை வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஒருவேளை ரிப்ளேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் இந்த ஹெட்ஃபோனே கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணிடுவேன். அப்படி முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நான் வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை சஜஷன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லேருந்து ஃபாலோ பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கேயும் போய் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அங்கேயும் வந்து DM பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.